இந்த பேரலை ஆஃபீஸரா 10க்கு 10டா ஒரு ரூம் ஸ்டுடியோடா. இதுக்கு பக்கத்தில் எடிட் ரூம்னு ஒன்று இருக்குடா 12க்கு 12. அதுக்கு பக்கத்தில் 8க்கு 8ன்னு போட்டு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கோம்டா. அத்தா தண்டி முதலமைச்சர், அத்தா தண்டி செக்ரட்டரியேட்டு, அத்தா தண்டி டேபிள், அதுலேயே வாடா உட்காந்து டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிடுவாரு. அந்த போட்டோவை போட்டதுக்கு அதுதான் ஒரிஜினல் போட்டோன்னு நம்புறீங்க? ஏய், உங்களை நம்ப வைக்கிறானுங்க. நீங்க பாவமா இருக்கீங்கடா. நீங்க நம்புவீங்க. அதுலேயும் பாரு டைம் டியூரேஷன் 2.9 போட்டு வச்சிருக்காண்டா. அது ஏதோ வீடியோ, அந்த வீடியோவாச்சும் தேடுவீங்களாடா? எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. அண்ணன் ஓகே, அண்ணன் மூஞ்சி இருக்காது உண்மை. ஏன் எந்திரிச்சு போய் அவரு சமயக்கட்டுல உட்காந்து திங்க மாட்டாரா? டைனிங் டேபிள் எதுவும் இருக்காதா? முதலமைச்சர்ன்ற போர்டு போட்ட இடத்துலயே தான் சாப்பிடுவாரா? எந்திரிச்சு போனா வேற யாரும் இந்த சேர்ல வந்து உட்கார போறாங்க, நீ போய் நல்லா ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிடுனீங்கன்னா அப்படின்னாவது சொல்லுங்களேன்டா. அதை நம்புறதுக்கு சில நபர்களை அவங்க நம்புறது இல்லை, இப்ப நம்புறது இல்லை. ஆனா அவனுங்க பூராத்தையும் நம்ப வைக்கிறதுக்கு திரும்ப திரும்ப ரோடு மைக்க மாட்டிக்கிட்டு சில பேருக்கு பேமெண்ட்டை கொடுத்து நீ நம்பு, நீ நம்புனா தான் உனக்கு சோறு அப்படின்னு சொல்லி அப்பதான் நீ உண்மையான விஜய் ரசிகன் அப்படின்னு போட்டுட்டு இருக்கிறானுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர் என்றால் ஷேர் பண்ணுன்னு வந்த மாதிரி இப்ப உண்மையான விஜய் ரசிகனா இருந்தா இது நீ நம்புங்கிறான். அவனும் பாவம், டே இதெல்லாம் பொய்யா இருக்குடா, இதெல்லாம் நான் பார்த்து கத்துக்கிட்டேன்டா, இது பொய்டா, வேணாண்டா, சிரிப்பாங்கடா அப்படின்னு கீழே கமெண்ட்ல போடுறாங்க. பரவாயில்ல ப்ரோ, நீ விடு ப்ரோ, அவன் தானே சிரிக்க போறான், அதை பத்தி தெரியாத ஒரு கூட்டத்துக்கு நம்ம போய் பேசுவோம், வா ப்ரோ நம்ம அப்படிக்கா போவோம் அப்படின்னு சிங்கமுத்து வடிவேல திருட கூட்டு போன மாதிரி கூட்டு போறானுங்க. எங்க கொண்டு போய் நிறுத்த போறானுங்கன்னு தெரியல.